ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் கொஷின் சால்வ் பண்ணுறதே வந்து ஒரு தனி ஸ்கில்லு. முக்கியமாக ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறது அதோட காம்ப்ளெக்சிட்டி சிம்பிளாக ஃபீல் ஆகணும் அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஓகே, ஃபிசிக்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் தான். அந்த கொஷினோட லாங்குவேஜ் கிளியராக இருந்ததுன்னா இந்த கொஷினோட லாஜிக் ரொம்ப கிளியர் கட்டாக தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ட்யூட்டிவாக நம்ம லாஜிக்கலாக சால்வ் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ வழக்கம் போல் என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு கொஷின் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கொஷினை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த என்டையர் கண்டென்ட்டோட ஐடியா. ரைட்டா? ஸோ கொஷினை பார்ப்போம். கொஷின் வந்து இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்க, ஒரு பேரலோ பைப் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேப்பில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் இருக்கிறது அப்படின்றது தான் பேரலோ பைப். இதுதான் ஷேப். ஓகே, 3Dயில் நம்ம காட்டியிருக்கோம். E1 அண்ட் E2 வெக்டர் அப்படின்றது ஒரு ஃபேஸில் பாஸ் ஆகிற ஃபீல்ட் லைனு. ஸோ இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி வித் ஹரிசாண்டல். ஓகே, இந்த பேரலோ பைப்பு 30 டிகிரி ஆங்கிள் வந்து ஹரிசாண்டலுக்கு மேக் பண்ணுது. ஓகே, அண்ட் E1 அண்ட் E2 வேல்யூ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட் மட்டும் கொடுத்துருக்காங்க. டயக்ராமில் டைரக்ஷன் இருக்குது. ஓகே, E2 வந்து எனக்கு பெனிட்ரேட் பண்ணுது, E1 வந்து எனக்கு வெளியே வருது. ஓகே, ஸோ மேக்னிடியூட் வந்து கொஷனில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான கண்டிஷன், வேறு எந்த ஒரு ஃபீல்ட் லைனும் எனக்கு இந்த ஷேப்பில் பெனிட்ரேட் பண்ணலை. அப்போ இருக்க ரெண்டே ஃபீல்டு E1 அண்ட் E2 மட்டும்தான். ரைட்டா? ஸோ ஃபீல்டு எனக்கு பாஸ் ஆகிறதுனால இந்த பேரலோ பைப் ஷேப்பில் என்க்ளோஸ் ஆகிருக்க சார்ஜோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதான் கொஷின். ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இப்போ இந்த கொஷினை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த கொஷினை ஒரு 2D பிக்சரில் லெட் அஸ் இமேஜின். ஓகே, E1 வெக்டர் அண்ட் E2 வெக்டர் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அப்படின்ற மாதிரி நான் நம்பர் பண்ணுறேன். 30 டிகிரி ஆங்கிள். கரெக்டாக? ஸோ சைட்லேருந்து இந்த ஷேப்பை பார்த்தா எனக்கு இப்படி தான் தெரியும். ஓகே, ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, E1 அண்ட் E2 ரெண்டுமே எனக்கு யூனிஃபார்ம் ஃபீல்டு. யூனிஃபார்மோட கண்டிஷன் என்ன? ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கணும் ஃபீல்டு. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன், பேரலல் அண்ட் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருந்தது அப்படின்னா தென் ஐ கேன் கன்க்ளூட் இட் இஸ் யூனிஃபார்ம். ரைட்டா? ஸோ E வந்து ரெண்டுமே எனக்கு யூனிஃபார்மாக இருந்தாலும் எனக்கு ரெண்டுத்தோட வேல்யூஸ் வேறு வேறு. ஸோ E2 அதாவது எனக்கு ஃபேஸ் 2ல் 4 லைன் இருக்குது, ஃபேஸ் 1ல் எனக்கு 3 லைன் இருக்குது, விச் இண்டிகேட்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் த மேக்னிடியூட்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ கேள்வியில் எனக்கு என்க்ளோஸ் சார்ஜ் வேணும். அப்போ பேசிக்காக இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் இருக்குது. டைமென்ஷன் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த பேரலோ பேப்பரோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? அப்போ கேள்வியில் ஏரியாவோட வேல்யூ இருக்குது, ஃபீல்டோட வேல்யூ இருக்குது. ஸோ ஏரியாவையும் ஃபீல்டையும் வச்சு எப்படி நான் சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணலாம், என்க்ளோஸ் சார்ஜை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ இதை சொல்கிறது தான் காஸ் லா. ஸோ காஸ் லாவை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவேஷன் அது நெட் ஃப்ளக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்க்ளோஸ் சார்ஜ் பை எப்சிலான் நாட். ஸோ இதுலேருந்து என்க்ளோஸ் சார்ஜ் ஈக்குவல்ஸ் டு ஃபைன் நெட் ஃப்ளக்ஸ் டைம்ஸ் எப்சிலான் நாட். கரெக்டாக? ஸோ நெட் ஃப்ளக்ஸோட ஈக்குவேஷன் இஸ் E வெக்டர் டாட் A வெக்டர். சால்வ் பண்ணால் EA காஸ் தீட்டா. இங்கே தீட்டான்றது E வெக்டருக்கும் A வெக்டருக்கும் இருக்க ஆங்கிள். ரைட்டா? ஸோ ஃப்ளக்ஸ் 1 அண்ட் ஃப்ளக்ஸ் 2 ரெண்டுத்தோட சைட்ஸில் ரெண்டுத்தோட ஃபேஸில் இருக்க ஃப்ளக்ஸஸ் ஈக்குவேஷன். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்றது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். சிம்பிளாக ஃப்ளக்ஸ் அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு சர்ஃபேஸில் ஃப்ளோ ஆகுது, அதோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபிசிக்ஸில் இருக்க கியூட்டான குவான்டிட்டி தான் ஃப்ளக்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ இந்த மொத்த கேள்வியில் எனக்கு E1 E2 வேல்யூ வந்து கொஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது φ1 அண்ட் φ2, A1 அண்ட் A2. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த டயக்ராமில் A1 வெக்டர் அண்ட் A2 வெக்டரை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ A1 வெக்டர் A2 வெக்டர் அப்படின்றது ஏரியா வெக்டர். ஸோ ஏரியா எப்படி வெக்டர் அப்படின்னா இட் இஸ் இண்டிகேட்டிங் த ஓரியன்டேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ். எனக்கு இந்த ரெண்டு சர்ஃபேஸில் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 சர்ஃபேஸஸ் வேறு வேறு ஓரியன்டேஷனில் இருக்குது. ஸோ A1 வெக்டர் அண்ட் A2 வெக்டர். ஸோ இந்த ஏரியா வெக்டரை வரையறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏரியா வெக்டர் எப்பயுமே எனக்கு அவுட்வர்டில் பாயிண்ட் பண்ணணும் ஃபார் அ க்ளோஸ் சர்ஃபேஸ். ஸோ இந்த பேரலோ பைப் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டாக என்க்ளோஸ்ட் ஒரு க்ளோஸ்டான சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு எப்பயும் ஏரியா வெக்டர் அவுட்வர்டில் பாயிண்ட் பண்ணணும். செகண்ட் கண்டிஷன் எப்பயுமே அதை பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணணும், சம்திங் லைக் திஸ். ரைட்டா? இப்போ ஒரு ஃபேஸையும் தனித்தனியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் 1ல் ஏரியா வெக்டர் பர்பண்டிகுலர், ரெட் கலர் லைன்ஸ் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 வெக்டர். ஸோ விச் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. பேசிக் ஜாமெட்ரி வச்சு சால்வ் பண்ணால் 60 கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா cos 60. ஸோ φ1 இஸ் E1 A1 cos 60 which is 1/2. ரைட்டா? ஸோ φ1 வேல்யூ முடிஞ்சது. நெக்ஸ்ட் லெட் அஸ் கோ ஃபார் ஃபேஸ் 2. ஃபேஸ் 2ல A2 வெக்டர் அண்ட் பாயிண்டிங் டவுன்வர்டு சம்திங் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ நான் இந்த இடத்துல A2 வெக்டரை டைரெக்டாக E2 வெக்டரோட ஆங்கிளை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக A2 ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். பிரித்து சால்வ் பண்ணால் எனக்கு இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த A2வை A2x அப்படின்ற ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாகவும் A2y அப்படின்ற ஒரு வெர்டிகல் காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி சால்வ் பண்ணால் A2xும் E2வும் எனக்கு 180 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணும். A2y அண்ட் E2 வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸு. ஸோ cos 90 is 0. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம், A2y எனக்கு எந்த ஒரு ஃப்ளக்ஸையும் கான்ட்ரிபியூட் பண்ணாது, A2x மட்டும் தான் எனக்கு ஃப்ளக்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணும். ரைட்டா? ஸோ இதுலேருந்து A2xக்கான வேல்யூவை லெட் அஸ் ட்ரை டு ஃபைண்ட். ஸோ φ2 ஈக்குவல்ஸ் டு E2 A2x cos 180 டிகிரி, cos 180 -1. ஸோ ஃப்ளக்ஸ் 2 வந்து -E2 A2x. ரைட்?
ஸோ இப்போ இந்த A2 x ஓட வேல்யூ எப்படி எடுக்கலாம்? ஸோ அப்போ இந்த A2 வெக்டரை மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ A2 நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா A2x A2yல A2க்கும் A2xக்கும் ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ பேசிக் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணால் A2x ஈக்குவல்ஸ் டு A2 cos 60. cos 60 அகைன் எனக்கு 1/2. ஸோ A2xக்கான வேல்யூ இருக்குது. A2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 5 கண்டுபிடிச்சாச்சு. 5 இருக்குது. ஸோ எல்லாத்தோட வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ ஏரியாவை நம்ம எப்படி எடுக்கலாம்? A1 and A2க்கு ரெண்டுமே எனக்கு சேம் தான். கொஷினில் டைமென்ஷன்ஸ் இருக்குது பேசிக் டயக்ராமில் 5 and 6, பட் மேக் ஷூர் யூனிட் சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த சென்டிமீட்டரை நான் மீட்டராக மாற்றணும். ஸோ 5 times 6 is 30. சென்டிமீட்டர் டைம் சென்டிமீட்டர் இஸ் 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ A1 A2 E1 E2 எல்லா வேல்யூஸும் இருக்குது. நவ் இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ் டு கால்குலேட் ஃப்ளக்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம்? ஃப்ளக்ஸோட ஈக்குவேஷன்ஸில் டேரெக்டாக எல்லாத்தோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2.5 times 15 சால்வ் பண்ணுங்கள், விச் இஸ் 37.5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம். ஸோ ஃப்ளக்ஸ் 2 அந்த மாதிரி -E2 A2x. A2x அப்படின்றது A2/2ன்னு வரும். நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ வில் கெட் அரௌண்ட் 15 times 7, which is 105. ஸோ 5/2 is -105 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் தேவை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் எனக்கு -67.5 வருது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஸோ நெட் சார்ஜ் அப்படின்றது நெட் ஃப்ளக்ஸ் டைம்ஸ் எப்சிலான் நாட். சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு எக்ஸாக்டாக -67.5 எப்சிலான் நாட் கூலும். ஸோ இது கூலுமா அப்படின்றது லெட் அஸ் குயிக்லி கிராஸ் செக் இட். ஃப்ளக்ஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும், எப்சிலான் நாட் வந்து கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ரெண்டு இது சால்வ் பண்ணினா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து கூலும் வருது, விச் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நம்மளோட பர்ஃபெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ கொஸ்டின் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் வெரி சிம்பிள் லாஜிக்கல் கொஸ்டின். ஓகே, ஸோ ஜிஇ மெயின்ஸில் கேட்ட ஒரு கொஷின் அது. ஸோ கொஷினை டீகோட் பண்ணி அதோட லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டாலே சால்விங் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரைட்டா? ஸோ கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் பிங் மீ இந்த கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹேவ் அ டிஸ்கஷன். ரைட்டா? டன்.